வெல்கம் ஆமினா சமையல். டுடே நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சக்கரை பொங்கல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக அந்த சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனிப்பு பொங்கல் பண்ணுறக்கு 1 கப்பு பச்சரிசி, 3/4 கப்பு பாசிப்பருப்பு, இது ரெண்டையுமே 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டையுமே நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக 1.25 கப்பு வச்சு அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்துங்க. நான் இன்றைக்கி 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். முடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 4 விசில் குக் பண்ணிக்கலாம். பச்சரிசி பாசிப்பருப்பு வேகிறக்குள்ள நம்ம வெள்ளைப்பாக்கு வச்சுக்கலாம். நான் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா முழுசாக கரையிடும். வெல்லம் பாருங்கள் நல்லா முழுசாக நல்லா கரைஞ்சிருச்சு. 5 விசில் வந்தது ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பச்சரிசியும் பாசிப்பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா குழைய நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு இதை விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள் வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏலக்காவும் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த தேங்காய் துருவலை நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் லோ ஃப்ளேம்லேயே தேங்காய் துருவலை நான் வதக்கிட்டு இருக்கேன். இப்போ இது கூட நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நீங்கள் உலர் திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உலர் திராட்சை ஆட் பண்ணல, வெறும் இதில் தேங்காயும் முந்திரி பருப்பு மட்டும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் முந்திரி பருப்பும் தேங்காய் துருவலும் நெய்யில் வரப்பட்டுருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொங்கலில் தேங்காய் துருவலும் நெய்யில் வறுத்த தேங்காய் துருவலையும் முந்திரி பருப்பையும் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த இனிப்பு பொங்கலில் நம்ம பால் சேர்த்துருக்கங்காட்டி இது நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றவங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யில் வறுத்த தேங்காயும் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான இனிப்பு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, சக்கரை பொங்கல். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஆமினா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.